வகுப்புரையாளர் கவிஞர் கூடல் தாரிக் பற்றி ஒரே வரி அவருடைய ஒரு கவிதை. ஏதாவது ஒரு தாலாட்டை பாட இன்று இரவாவது தூங்க வைத்து விட வேண்டும். ஏதாவது ஒரு தாலாட்டை பாடி இன்று இரவாவது தூங்க வைத்து விட வேண்டும் இந்த மலையை. வருகிறார் கூடல் தாரிக். இங்கே குழுமியிருக்கக்கூடிய அத்தனை இலக்கிய சொந்தங்களுக்கும் மற்றும் பார்வையாளர்களுக்கும் என் மனதுக்குள் பொழிய மலையை சமர்ப்பித்தவனாய் இந்த நூல் மதிப்புரையை தொடங்குகிறேன். எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நூலின் பெயர் கொலவக்காசு. தேனி வட்டார வழக்கில் கவிதைகள், கதைகள் என்று சொல்லலாம். ஒவ்வொரு கவிதைகளுக்குள்ளும் ஒரு கதைகள் மறைந்திருக்கின்றன. அண்ணன் அவர்கள் அறிமுகப்பட்டதை போல கொலவக்காசு என்பது ஒரு நாட்டை நடும் பொழுது பெண்கள் அவர்கள் பரவாமல் வந்து கொண்டிருக்கக்கூடிய உணவு வந்து கொண்டிருந்தால் அது அமுத சுரபி, அல்ல குறையாமல் படைப்பாளிகள் வந்து கொண்டிருப்பதால் தேனி மாவட்டம் அறிவு சுரபி. இப்படி இந்த மண்ணில் இருந்து பேசுகிறோம். இந்த புத்தகத்திற்கு ஏற்கனவே நான் வாழ்த்துறை வழங்கி இருக்கிறேன். இப்பொழுது உங்கள் முன்னால் வாயுரை வழங்க வந்துள்ளேன். அந்த வகையில் இந்த புத்தகத்திற்கு நான் விரல் வழியாகவும் அங்கீகாரம் செய்துள்ளேன். இப்பொழுது உங்கள் முன்னால் குரல் வழியாகவும் அங்கீகாரம் செய்துள்ளேன். அழகுமாண்டி அரசப்பனை பொறுத்தவரை இந்த புத்தகத்தை ஒவ்வொரு முதல் கவிதையிலிருந்து பார்க்க இயலாமல் பார்க்கக்கூடாது என்றுதான் கருதுகிறேன். அட்டையிலிருந்து தொடங்கி அட்டையில் வரையும் திருச்சி என்று மருவி வருகிறதோ அதனை போல குளவியிடக்கூடிய காசு கொலவக்காசு என்று மருவி இருக்கிறது. இதை அட்டையிலிருந்து தொடங்க வேண்டும். அட்டையிலிருந்து ஏன் தொடங்க வேண்டும் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், அட்டையில் அவருடைய தாயாரின் புகைப்படத்தை அவர் இடம்பெற செய்திருக்கிறார். அந்த தாயாரின் புகைப்படத்தை இடம்பெற செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இதே போல குளவி காசிட்டு குளவியிடக்கூடிய தேனி மாவட்ட அம்மாக்களுக்கு இந்த புத்தகம் சமர்ப்பணம் என்று சொல்கிறார். அதே போல அம்மா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட அட்டையை தான் மகன் வந்து இந்த புத்தகத்துக்கு அட்டையா வச்சிருக்கிறாரு. அதே போல பாத்தீங்கன்னா கடைசி அட்டையில அவர் தேநீர் கடையை வைத்திருக்கக்கூடியவர் தேநீரை ஆற்றுவதை போல ஒரு படம் வைத்திருக்கிறார். நாங்கெல்லாம் புத்தகம் போடும்போது என்ன செய்யணும், பின்னாட்டில கண்ணாடி கழட்டிடுவோம் அழகா தெரியறதுக்காக. ஆமா, அவர் பாத்தீங்கன்னா இயல்பா கண்ணாடி அணியாதவர் தான். இயல்பாவே நான் எப்படி இருப்போனோ அதே போல காட்டுகிறார். இது எதை தெரிவிக்குது என்று சொன்னால், படைப்பு உள்ளபடியே இயல்பாகவே இருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். அடுத்ததாக இதை தமிழிலே திசைச்சொல் என்று சொல்வார். இயற்சொல், திரிசொல், இயற்சொல், வடசொல் என்பதை போல திசைச்சொல் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு திசைகளுக்கும் ஒரு சொற்கள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் செந்தமிழ் சேர்ந்த பன்னீரில் நிலத்தும் தம் குறிப்பினவே திசைச்சொல் கல்வி என்று தொல்காப்பியர் சொல்வார். அந்த வகையில் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒரு பெயர்கள் இருக்கின்றன. அதே போல காலப்போக்கில் இந்த சொற்கள் தான் வளைந்து ஒவ்வொரு பகுதிகளுக்கும் வெவ்வேறு பெயர்களாக வந்திருக்கிறது. அழகுமாண்டி அரசப்பன் அவர்கள் இந்த கவிதை தொகுப்பில் ஒவ்வொரு கவிதைகளையும் இடம்பெற செய்திருக்கிறார். அந்த கவிதைக்குள் ஒரு கதை இருக்கிறது, அந்த கதைக்குள் ஒரு விதை இருக்கிறது. அது மண்ணினுடைய வட்டார வழக்காக இருக்கிறது. நம் தேனி மாவட்ட மண்ணின் வட்டார வழக்காக இருக்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கதையும் பாத்தீங்கன்னா அந்த மக்களுடைய வாழ்க்கை, அந்த புத்தகத்துல அவருடைய மக்களுடைய வாழ்க்கை பற்றி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பெரும்பாலும் படைப்பாளிகள் தன்னை முன்னிலைப்படுத்துவார்கள். அழகுபாண்டி அரசப்பன் தன்னுடைய மண்ணை முன்னிலைப்படுத்தியிருக்கிறார். தன்னுடைய பேரை முன்னிலைப்படுத்தவில்லை, அவருடைய ஊரை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது பாருங்கள், கண்ணாத்து மேட்டுல இதை பூராமே வந்து ஒரு சின்ன ஒரு இதெல்லாம் சரி இதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உன்னிப்பா நம்ம பார்த்துக்கிட்டோம். நாட்டுப்புற பாடல்கள் துணியிலே இருக்குது. அதே இது கவிதை வடிவம் இருக்கிறது. சிறிய அளவில் மரபை மீறி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார். எப்படி என்று சொன்னால், ஒரு வயதானவர்களை ஒருமையில் சில பேர் மரபு மீறி சொல்லும் போது அது ஏற்றுக்கொள்ள முயலாது. ஆனால் பேரன்கள் தாத்தாவை என்ன தாத்தான்னு ஒருமையாக சொல்லும் போது அந்த அழகாக மரபை மீறும் பொழுது அது ரசிக்க வைக்கிறது. அப்படி அழகாக மரபை மீறி இந்த புத்தகம் என்னை ரசிக்க வைக்கிறது என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது கண்ணாத்து மேட்டில் கையோடு கொண்டாந்த சோத்து செட்டியில புளிச்ச கஞ்சியோ வறுத்த கொத்தவரங்காவோ வதக்கின வெங்காயமோ ஆளுக்கு கொஞ்சமா நிறந்து இந்த அடி வைத்து கஞ்சியை குடிக்கிறோம் அப்படின்னு ஒரு பெண்கள் பேசுற மாதிரி ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. வயல்ல போறாங்க, அங்க தூக்குச்சட்டியில் சாப்பாடு கொண்டு போறாங்க. மதிய வேலை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஆளாளுக்கு கொஞ்சமா நிறந்து சாப்பிட்டுட்டே இருக்கான். எங்க வாழ்க்கையை சொல்லிட்டு எங்க வாழ்க்கையையும் நிறந்து தர வாழ்நாள் நடத்துகிறோம். அந்த உணவை மட்டும் பகிர்ந்து கொள்ளவில்லை, எங்களுடைய மன உணர்வுகளையும் எங்களுக்குள் பகிர்ந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையை கடத்துகிறோம் என்று அந்த மண்ணினுடைய குரலை அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார். அழகாக இந்த புத்தகத்தின் கதையில். இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு எடுத்து சொல்றாரு. அந்த
தொம்பரை என்ற வார்த்தையை சொல்கிறார். நாற்று நட்டுக்கிட்டே பிடிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா தொம்பரை என்பது அந்த குளுமை வடிவத்தில் இருக்கும், இப்படி வட்டமாக இருக்கும். அந்த நாற்று பார்த்தீங்கன்னா விளைச்சல் அதிகமாக தரக்கூடியது. ஏற்கனவே குலவிடுவாங்க. தொம்பரை நாற்று எடுத்து பார்க்கும்பொழுது அந்த வயலில் இன்னும் கூடுதலாக விளைச்சல் அதிகமாக இருப்பது என்ற காரணத்தினால் அதற்கு சிறப்பாக மாலையிட்டு மரியாதை செய்து சிறப்பு பூஜை செய்து அதன் பிறகு குலவியிட்டு அதற்கும் ஒரு பணங்களிப்பு காசுகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வழக்கம் இருக்கிறது. ஒரு விளைச்சல் சார்ந்த ஒரு விவசாய சார்ந்த சமுதாயத்தை சொல்கிறார். அந்த தொம்பரை என்ற வார்த்தை ஒரு புதிய வார்த்தை. இப்படிதான் இந்த தொகுப்பினுடைய ஒவ்வொரு கவிதைகளும் புதிய புதிய சொற்களை கொண்டு சேர்ந்து துவங்குகிறது. இப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தை இப்படி சொல்றாரு. இடையில தன்னுடைய அத்தை மகள் பக்கத்து வீட்டில் இருக்காங்க. கிராமத்து வாழ்க்கையை அழகாக கண்ணு முன்னால் விரித்து காட்டுகிறார். அப்படித்தான் சொல்கிறேன். தக்காளி ரசத்துக்கு தாளிச்சு அவங்க கேட்குறாங்க, பக்கத்து வீட்டில் கொஞ்சம் கடுகு இருந்தால் கொடுங்கன்னு கேட்பாங்க. கிராமத்தில், நகரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகளுமே தீவு மாதிரியே இருக்கும். பக்கத்து வீட்டில் யார் இருக்கேன்னு தெரியாது, யாரு போறா யார் வரானே தெரியாது, மர்மமாகவே இருக்கும். ஒரு கார் வரும், டப்புன்னு கதை வடக்கும், லைட் எரியும். அப்புறம் ஒரு மாசத்துக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்புறம் திடீர்னு 2 லைட் எரியும். அவங்க 2 பேர் கூடி வந்திருக்காங்க போல. நம்மளா ஒரு யூகத்திலேயே வாழ வேண்டிய வாழ்க்கையே இருக்குது பார்த்தீங்களா. அப்படி இல்லாம இவர் என்ன சொல்றாருன்னா, பக்கத்து வீட்டுல இவருடைய அத்தை மகன் வந்து கடுகு கேட்கிறாங்க. கடுகு கேட்ட உடனே இவங்க அம்மா என்ன பண்றாங்க, அவர் பாசத்துல அவங்க அத்தை மகன் கூப்பிடுறாங்களா. அது அத்தையும் அந்த வழக்கு சொற்கள் அப்படியாக இருக்கிறது. அத்தையும் எதை கூப்பிடுறது பார்த்தாங்களே, அந்த பார்க்கும்போது கிராமத்தை கண்புறாங்க. எதை கொஞ்சம் அப்படி கூப்பிட்டதே மிச்சம். மாமியார் அவங்க அம்மா என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஓடி போய் கடுகு டப்பாவே கொடுத்துறாங்க. அந்த ஒரு கிராமத்து வாழ்க்கையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம லேசா சந்தேகப்படுவோம்ல, என்ன அத்தை லேசா கடுகு கேட்டதுக்கு கடுகு டப்பாவே போகுது என்னான்ற மாதிரி சொன்ன உடனே அவரை படைப்பால் சுதாரிக்கிறார். அம்மாவுக்கு இரவு கேட்டு வந்து அவளுக்கும் இடையில் ஊடாடும் பேரன்பில் எனக்கு எந்த வித தொடர்பும் கிடையாது அப்படின்னு தன்னை பத்திரமா பாதாது அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையுமே அவரு எதுக்கு உங்க கவனமாக முடிச்சிருவோம்னு சொல்லி ஒரு கவிதை அப்படி முடிக்கிறார். இப்படி ஒவ்வொரு கவிதைக்குள்ளும் ஊமைகள் சொல்றார். அது வட்டார வழக்கிலே சொல்கிறார். கருவேல நெத்துக்கு காத்திருக்கும் ஆட்டுக்குட்டி போலதான் காத்திருக்கிறேன், உடைந்து சிதறும் உங்கள் ஒற்றை சொல்லுக்காக. இப்படியும் நம்ம காத்திருக்கும். நம்ம கிராமத்து வழக்கிலேயே கருவேல நெத்துக்கு காத்திருக்கும் ஆட்டுக்குட்டி போலதான் காத்திருக்கிறேன், உடைந்து சிதறும் உங்கள் ஒற்றை சொல்லுக்காக. இப்படி ஒவ்வொரு கதைகளையா சொல்லிக்கொண்டே நிறைய மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அடுத்ததாக இறுதியில் ஒரு பொருளை அவர் சொல்லுகிறார். செத்து போனவரின் தலைமாட்டில் வைக்க நெறிநாளி நெல்லு கட்டு 7 சந்து போய் ஏமாந்து வந்தவனின் கால் மாட்டி கடந்து செல்கிறது நவீன நெல்லருக்கும் எந்திரம் சொல்றாரு. கிராமத்தில் இறந்து போனவங்க நெல்லும் தலைமாட்டை வைக்கும் போது அது கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நவீன நெல்லருக்கும் எந்திரம் வந்து அவர் கால் மாட்டை கிடக்குது. இப்போ எப்படி கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவர் பக்கத்துல சொல்லிடுவான், மாடு மேய்ச்ச மாதிரி இருக்கான், அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி இருக்கின்ற மாதிரி இவரு வட்டார வழக்கு கவிதைகள் சொன்ன மாதிரி இருக்கணும். அதற்குள் ஒரு கிராமம் எப்படி அழிந்து கொண்டிருக்கிறது என்பதையும் அழகாக பதிவு செய்கிறார். இப்படி மாறிக்கிட்டே இருக்கு, நவீனமாக மாறிக்கொண்டே இருக்கு என்பதை பதிவு செய்கிறார். இறுதியாக இந்த தொகுப்பில் அன்னைவர் வந்துட்டு போயிட்டாரு. கடகா, உளுக்கை, மரக்கா, கட்டாப்பு அப்படின்ற பல புதிய புதிய சொற்கள் நம் தேனி மாவட்டத்தில் புழங்கக்கூடிய சொற்கள் நிறைய இருக்கின்றன. அவருடைய ஊரில் புழங்கக்கூடிய சொற்கள் இருக்கின்றன. கூடலூர் எங்க ஊர்ல ஒரு புதுவான ஒரு வார்த்தை சொல்லுவேன். வார்த்தை பார்த்தீங்கன்னா ஈர்த்துங்க, அது என்னன்னே புரியாது. பிரமிச்சு பார்த்து அதுக்கப்புறம் நானா யூகம் பண்ணிக்கிட்டேன், இது ஒரு பிரமிப்பான சொல்லக்கூடிய பொருள் போல அப்படின்னு. இந்த உண்மையிலே எங்க ஊருக்காரன் எனக்கு வந்திருந்தான்னு வச்சுக்கீங்களேன், ஈர்த்து எங்க வர்றான் அப்படின்னா நம்ம அது ஒரு வட்டார வழக்கு. அது ஒரு இது என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வட்டார வழக்கு இருக்கு, தான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி நிறைய வட்டார வழக்கில் இவரும் பயன்படுத்தியிருக்கிறார். எனக்கு சின்ன வேண்டுகோள் என்னவென்றால், இதை கதை வடிவில் அழகாக இருக்கின்றன. ஒவ்வொரு கவிதைகளாகவும் இருக்கிறது, கதைகளாகவும் இருக்கிறது. உங்களுடைய மண்ணின் வாசனை அத்தனையும் சுமந்து வருகிறது. இடையிடையில் சில சொற்களுக்கு நீங்கள் ஒரு கவிதைகளுக்கு கீழே அழகாக பொருட்கள் சொல்லியிருக்கிறீர்கள். ஒட்டுமொத்தமாக இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொற்களையும் நீங்கள் பின்பகுதியில் குறிப்பிடுத்து அதற்கான விளக்கத்தை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அடுத்த தலைமுறைகள் எங்கள் வட்டார வழக்குகளை நாங்கள் புரிந்து கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் இறுதியில் கி. ராஜநாராயண் அவர்களுடைய கோபாலபுரத்து மக்கள் என்ற புத்தகத்தில் அழகா சொல்லியிருப்பாரு. பாய்ச்சல்ங்கிற வார்த்தை வரும், கீழே பாத்தியின் விளக்கம் கொடுத்திருப்பாரு. மகளின் சோற்றுக்கல்லின்னு கொடுத்திருப்பாரு. தொலைவட்டில் அப்படின்னு தொலைதரம் கொடுத்திருப்பாரு. வேற நீங்க ஒவ்வொரு படைப்பாளிகளும் கரிசல் வட்டார சொல்லகராதி கி. ராஜநாராயண் எழுதியிருக்கிறார். தென்குமரி வட்டார வழக்குகளை பொன்னியல் எழுதியிருக்கிறார். கொங்கு வட்டார சொல்லகராதி பெருமாள் முருகன் எழுதியிருக்கிறார். நடுநாட்டு சொல்லகராதிய கண்மணி குணசேகரன் எழுதியிருக்கிறார். நெல்லை வட்டார வழக்கு சொல்லை வேல் உழவன் எழுதியிருக்கிறார். நீலகிரி வட்டார வழக்கு சொல்லகராதியை ஏ.ஆர். ஈஸ்வரன் எழுதியிருக்கிறார். அதே போல விரைவில் தேனி மாவட்ட வழக்கு சொல்லை அழகுபாண்டி அரசப்பன் எழுதுவார் என்று சொல்லி வாய்ப்பளித்து நன்றி விடுகிறேன்.